ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு சைக்காலஜிக்கல் கிரைம் த்ரில்லர் படமாக வெளியான ஐ நோபடி படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ராஜீவன் ஒரு சாதாரணமான கவர்மெண்ட் எம்ப்ளாயா தன்னுடைய லைஃபை லீட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு எதிர்பாராத இன்சிடென்டால இவருடைய லைஃப் அப்சைட் டவுனா மாறுது. ஒரு கிரைம் இவர் விட்னஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பேங்க் ராபரியுடைய பிரைம் சஸ்பெக்டா இவர் மாறுறாரு. ரூத்லெஸ் கிரிமினல்ஸ் இவருடைய இன்னசென்ஸை நம்பாத அதிகாரிகளுக்கு நடுவில் இவர் மாட்டிக்கிறாரு. இந்த இன்வெஸ்டிகேஷன் ஒரு ஆபத்தான பாதையை நோக்கி போக விக்டிம் அண்ட் சஸ்பெக்ட் இடையில இருக்கிற ஒரு தின் லைன் மறைய ஆரம்பிக்க இவர் இந்த கேஸ் பத்தின புதைந்து கிடக்கிற உண்மை வெளிக்கொண்டு வர்றதுக்காக போராடுறாரு. இவருடைய ஒவ்வொரு முடிவும் இவர் ஒரு சைக்காலஜிக்கல் பேட்டில் தள்ள இவர் இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்தாரா, உண்மையாவே அங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. பிருத்திவிராஜ் பாத்தீங்கன்னா வழக்கம் போல ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. அவருடைய ஸ்டார் இமேஜ் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு ஒரு ஆர்டினரியான ஒரு மனுஷன் எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன்ல மாட்டினா எப்படி இருப்பானோ அதை அவருடைய ஆக்டிங் மூலமா எலிவேட் பண்ணி காமிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஒரு கிரிப்பிங்கான சஸ்பென்ஸ், ரேசியான ஸ்கிரீன் பிளே, கியூரியஸான மிஸ்ட்ரி மாதிரியான எலிமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்துச்சு. நிசாம் பஷீருடைய ஸ்டைலிஷான டைரக்ஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் இந்த படத்துக்கான பிளஸ்ஸாவே அமைஞ்சிருக்கு. டெக்னிக்கலி இந்த படம் ஒரு சவுண்டான ஒரு படம் தான். சினிமாட்டோகிராஃபி எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஜேக்ஸ் உடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர், எடிட்டிங் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த படத்துல இருக்கிற அந்த சஸ்பென்ஸ் எலிமெண்ட்டை பில்ட் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பார்வதி அண்ட் சப்போர்ட்டிங் ரோல்ல நடிச்ச எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஒரு எமோஷனல் டெப்த் ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். படத்துடைய செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா இந்த படத்துல பில்ட் பண்ண எல்லா விஷயங்களும் பாத்தீங்கன்னா டைல்யூட் ஆக ஆரம்பிக்குது. செகண்ட் ஹாஃப் முழுக்கவே பாத்தீங்கன்னா அந்த என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ அப்படின்றது குறைஞ்சிட்டே இருக்கு. படத்துல ரிவென்ஸஸ் சமூக பண்ணி ஒரு நல்ல கிளைமேக்ஸ் கொடுக்க தவறிட்டாங்க. ஒரு அண்டர்வெல்மிங் கிளைமேக்ஸோட தான் முடிச்சிருப்பாங்க. ஸ்டைல் ஓவர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஒரு ஆழமான படமா எடுக்கிறதுக்கு பதிலா ஜஸ்ட் ஸ்டைலிஷா காமிச்சா போதும் அப்படின்ற மாதிரி மேலோட்டமா எடுத்திருக்காங்க. இந்த படத்துல நிறைய லாஜிக்கல் லூப்ஹோல்ஸ்லாம் இருக்கதான் செய்யுது. சைக்காலஜிக்கல் தீம்ஸும் லேயர்ட் ஸ்டோரி டெல்லிங் எல்லாத்தையும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பிரசன்ட் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. படத்துடைய பேசிங் ஆன் அண்ட் ஆஃபா சிலதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா டிராயிங்கா தான் இருக்கு. மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியா வந்திருக்கு. படத்துல அதற்கான இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். ஐ நோபடி படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5.5 out of 10.